திருப்பலியை அருளப்பன் ஞான செல்வி குடும்பத்திற்கு கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக அந்தோனி அம்மாள், இம்மானுவேல் சேகரன், ஜான்சன் பிள்ளைகள் உடல் உள்ள சுகத்திற்காக, அம்மாவுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாகவும், நோயிலிருந்து விடுதலை பெறவும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் நிலவும்படியாக பலியிலே கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தேவி பட்டணத்தில் வசிக்கும் சின்ன பிரகாஷ், அந்தோனி அம்மாள் குடும்பத்திற்கு கடவுள் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாக பிள்ளைகள் நிதின் ஆதிரானுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாகவும், கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், அம்மா அப்பாவுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கும், விவசாயம் செழிக்க, செய்யும் தொழில் சிறப்பாக அமைய வழியிலேயே கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திருமதி தெரசம்மாள் அவர்கள் குடும்பத்துக்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக உடல் உள்ள சுகத்திற்காக, மகன் அந்தோணி அவர்களுடைய உடல் நலத்திற்காக, மனமாற்றத்திற்காக இறைவன் அவர்களை பாதுகாத்து ஆறுதல் அளிக்க, மகள் சின்னம்மாள் அவர்களுடைய குடும்பத்திற்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டி, பேர பிள்ளைகள் கல்வி ஞான ஒழுக்கத்தை சிறந்து வழங்க, தெய்வ பயத்தில் வளர மனமாற்றம் வேண்டி, ஐயனார் விரைவில் வேற்று தெய்வ வழிபாட்டை விட்டு கடவுளுடைய அன்பை உணர்ந்து கிறிஸ்தவ மதத்தில் திரும்பவும், கல்விக்கேற்ற அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கவும் ஜெபிக்கிறார்கள். கடவுளின் மதித்த அனைத்து ஆண்மக்கள் இறைவனை நித்தியிலே பார்த்தல் அடைமுடியாகவும் ஜெபிக்கிறார்கள். வழியிலே கலந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய தேவைகள் அனைத்திற்காக மன்றாடுவோம். குருசுமலை நோக்கி எழுப்பப்படுகிற எல்லா தேவைகளுக்கும் குருசுமலை தாய் பரிந்துரையால் ஆண்டவர் எல்லா நலன்களையும் அருளையும் வரங்களையும் அனைவருக்கும் பெறும்படியாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தின் 7ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பகிர்ந்தளித்த அன்புடனும் சமாதானத்துடனும் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்கள் பகைவருக்கும் அன்பு என்ற ஆழமான கருத்தை நம் மனதில் பதிக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை துன்புறுத்தி சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்து நமக்கு முன்மாதிரி காட்டியுள்ளார். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் என்ற இறைவனின் வார்த்தையை வாழ்வாக்கிய புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரசா, அருட்சகோதரி ராணி மரியா போன்று நாம் வாழும் காலத்திலேயே கண்கூடாக கண்டுள்ளோம். இதற்கு ஒருபடி மேலே நம் இறைவன் நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது காட்டும் அன்பிலிருந்து நீங்கள் என் சகோதரர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார் என்று கூறுகிறார். நாம் பிறரை நிபந்தனையின்றி அன்பு செய்யும் போது சிறு சிறு குறைகள் பெரிதாக கருதப்படுவதில்லை. தீமைக்கு பதில் தீமை, தவறுக்கு பதில் தவறு என்ற எண்ணம் தோன்றாது. அன்பை பெற்றுக்கொள்ளும் போதும், நிறைவான மனதுடன் அன்பை கொடுக்கும் போதும் தூயவரான நம் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக ஆவோம், நிறைவுள்ளவர்களாகவும் வாழ முடியும். இத்தகைய நல்வாழ்விற்கு இயேசு நம்மை அழைக்கிறார். அவரது மதிப்பீடுகளின்படி வாழ, அவர் வார்த்தையின் வழி வாழ வரம் வேண்டி இப்பலியில் பக்தியுடன் பங்கேற்று தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு முறையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் பரிசுத்த கன்னிமரியாயையும் சகோதர சகோதரிகளையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனை இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று இன்றையமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கவும் வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதலாம் வாசகம். ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உம்மேல் நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை திருவசனங்கள் 2, 7 முதல் 9, 12 முதல் 13 மற்றும் 22, 23. அந்நாட்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப்போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயியை நோக்கி, அவரை கொல்லாதே. ஆண்டவரால்
திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விட்டு, குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்டபின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கித் தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி, நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி, அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம், அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம், அமைதி, அமைதி, எங்கும் என்றும் அமைதி, 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 எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, உறவை தேடி உரிமைகள் காத்தாய் அமைதி, அமைதி, உயிரை மதித்தான் உண்மையில் நிலைத்தான் அமைதி, அமைதி, உறவை தேடி உரிமைகள் காத்தாய் அமைதி, அமைதி, உயிரை மதித்தான் உண்மையில் நிலைத்தான் அமைதி, அமைதி, ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோம், ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோம், அமைதி, அமைதி, எங்கும் என்றும் அமைதி, அமைதி,
2ஆம் வாசகம். மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 45 முதல் 49 வரை. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தைய அல்ல, மனித இயல்புக்குரியது முந்தியது, தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனார், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27 தொடங்கி 38 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் இனியவர்களே, நம் அனைவருக்கும் இருக்கிற ஒரு திறமை, நாம் நல்லது செய்வதற்கோ அல்லது நல்லது செய்யாமல் இருப்பதற்கோ ஒரு காரணத்தை கண்டுபிடிப்போம். சரியான காரணத்தை கண்டுபிடிப்போம். நமக்கே நாம் வழக்கறிஞராக இருப்போம் என்று சொல்வார். இனியவர்களே, ஒரு முறை முல்லா ஒரு பெரிய கூட்டத்தில் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது, நம்புங்கள், மனிதர்களை நம்புங்கள், உங்களோடு இருப்பவர்களை நம்புங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலம். ஒருவரை நம்பி நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் என்று சொல்லி பெரிய சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார். சொற்பொழிவு ஆற்றி முடித்தவுடன் கீழே இறங்கி வருகிற பொழுது அந்த ஊரில் இருக்கிற ஒருவன் அவரிடம் வந்து, ஐயா, எனக்கு ஒரு 100 காசு கடன் கொடுங்கள் என்று கேட்டார். அவரை பற்றி அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அவன் யார்கிட்ட காசு வாங்கினாலும் திருப்பி கொடுக்க மாட்டான். இப்போ முல்லா கொடுத்தாகணும், கொடுக்கலன்னா அவர் சொன்னதுக்கு எதிராக அவரே நடந்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அவர் கொடுத்தா அந்த 100 காசு திரும்பி வராது. இப்போ என்ன செய்யன்னு தெரியல. அவர் சரி பரவாயில்ல, ஊருக்கு முன்னாடி பேசியாச்சு, நம்மளை நல்லவன் காட்டணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு, அந்த 100 காசு அவன்கிட்ட கொடுத்துட்டு போச்சு, இதோட 100 காசு போச்சு நினச்சிட்டு என்ன செஞ்சார், வீட்டுக்கு போச்சு. ஒரு வாரம் கழித்து அந்த மனிதர் முல்லாவிடம் திரும்பி வந்து அந்த 100 காசை திருப்பி கொடுத்தார். முல்லாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, எப்படா அந்த மனுஷன் திருப்பி கொடுத்தான், யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ காசு கடன் வாங்கியிருக்கான், ஒருத்தனுக்கு திருப்பி கொடுக்கலையே, நம்மகிட்ட வாங்கின 100 காசை திருப்பி கொடுத்துட்டானே என்று சொல்லி அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இன்னும் அந்த ஆச்சரியத்தோடு என்ன செஞ்சாரு, வாங்கிக்கிட்டார். மீண்டும் ஒரு 2 வாரம் கழித்து அந்த மனிதர் மீண்டும் முல்லாவை பார்க்கிறார். இதே போல் ஒரு பெருங்கூட்டத்தில், ஐயா, எனக்கு ஒரு 1000 காசு கடன் கொடுங்க என்று சொல்லி முல்லாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. அவன் சொல்கிறா, நீ எனக்கு நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்ட, அதனால் அவனுக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நான் உங்கள்கிட்ட 100 காசு வாங்கினேன், நான் திருப்பி தருவேன்னு சொன்னேன், அதேமாதிரி நான் தந்துட்டேன்னா அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னாராம், நீ எவனுக்குமே காசை திருப்பி கொடுத்ததில்லை, எனக்கும் அந்த 100 காசை திருப்பி தரமாட்டேன்னு நினச்சேன், ஆனால் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அப்போ நான் என்னுடைய நம்பிக்கை என்ன, நீ காசை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறது, ஆனால் நீ திருப்பி கொடுத்துட்ட, என் நம்பிக்கைக்கு நீ துரோகம் பண்ணிட்டேன், இப்போ நான் உன்னை நம்பி 1000 கொடுத்தோம்னா மறுபடியும் என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுவேன், அதனால் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இனி இவர்களே, கொடுப்பதற்கு கொடுக்காமல் இருப்பதற்கு நாம் ஒரு காரணத்தை கண்டுபிடித்துக் கொள்கிறோம். நமக்குடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் ஒரு நியாயத்தை வச்சுக்கிறோம். ஆனால் உண்மை எது அல்லது நம்முடைய செயல்பாடுகள் எதுன்னு பார்த்தா பல நேரங்களில் அது ஒத்து போவதில்லை. இனி இவர்களே, இன்றைய பொதுவான வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்திலே நாம் செய்கிற செயல்பாடுகளுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால் அதன்படி நாம் செய்து அல்லது வாழ ஆரம்பித்து விடுகிறோமே, எது சரியான வாழ்க்கையோ அதை குறித்து நாம் வாழ்வதற்கு பல நேரங்களில் தயாராக இல்லை. ஏனென்றால் சரியான வாழ்க்கை வாழ்ந்தால் அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொதுவாக ஒன்று சொல்லுவார்கள், அன்பு செய்தல், அன்பு செய்யப்படல், ரெண்டில் யாருக்கு அதிகமான காயம் ஏற்படும் என்று சொன்னால் யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான். இப்போ என்னை ஒருவர் அன்பு செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எனக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஆனால் என்னை அன்பு செய்து கொண்டிருக்கிறவருக்கு அது மிகப்பெரிய வழியை கொடுக்கும். ஏனென்றால் அவர் எனக்கு பார்த்து பார்த்து செய்வார், என்னுடைய நல்லது எது கெட்டது எது, எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியமும் அவருக்கு தெரியும். ஆனால் எனக்கு அதை குறித்து கவலை கிடையாது. அப்போ நான் அவருடைய அன்பை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஏற்கவில்லை என்று சொன்னால், புறக்கணிப்பேன் என்று சொன்னால், நிராகரிப்பேன் என்று சொன்னால் அது எனக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது. என்னை அன்பு செய்பவர்கள் தான் கஷ்டம். பல நேரங்களில் நாம் அதனால தான் இன்னொருவரை அன்பு செய்வதற்கு தயாராக இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு அன்பு செய்வோம், தேடி தேடி பார்த்து உதவி செய்வோம், ஆனால் நாம் நிராகரிக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய வழி நமக்கு கிடைக்கும். அதனால நான் என்ன செய்யறதில்லை, யாரையுமே அன்பு செய்யறதில்லை. பொதுவாக அந்த உலகத்தில் இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கான வார்த்தை பி அலோன். தனிமையாக இருக்கிறது நல்லது, தனிமையாக இருக்கிற பொழுது இன்னொருவர் உன்னை காயப்படுத்த மாட்டார், அதனால் எனக்கு எவனுமே வேண்டாம், எவனுக்கும் நான் வேண்டாம், நான் தனியாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இந்த காலகட்டத்திலே அதிகமாக குறிப்பாக இளையோரிடம் பெரும்பாலும் பகிரப்பட்டு கொண்டிருக்கு. இனியவர்களே, இப்படியெல்லாம் இந்த உலகம் சொன்னாலும் கடவுள் கொடுக்கிற ஒரு வழி, ஒரு வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அது பல நேரங்களில் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக, நம்முடைய விருப்பத்திற்கு முரணானதாக இருக்கலாம். ஆனால் அதுதான் சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும், சிறந்த அருளாக இருக்க முடியும். அதை எந்த மனிதர் வாழ்கிறாரோ, அதை எந்த மனிதர் கடைபிடிக்கிறாரோ அவர் எல்லா வரங்களையும் நலன்களையும் பெற்றுக்கொள்கிறார். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நம்முடைய குறுகிய வட்டத்திலிருந்து வெளிவர வேண்டியிருக்கிறது.
இனியவர்களே, எப்படி அதை புரிந்து கொள்வது? இன்றைய முதல் வாசகத்தின் வழியாகவும் நற்செய்தியின் வழியாகவும் அதை நாம் விளக்கிக் கொள்ளலாம். இனியவர்கள், முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே தன்னை கொல்ல தேடுகிற ஒரு மனிதரை தாவீது 2ஆம் முறையாக மன்னித்து விடுகிறார். ஏற்கனவே சவுல் தாவீதை கொல்வதற்காக வருகிற போது இயற்கை உபாதைக்காக ஒரு குகைக்குள் அவர் செல்லுகிற பொழுது அந்த குகைக்குள் தான் தாவீது இரவு முழுவதும் காத்து கிடக்கிறார். இப்பொழுது அவரை கொன்று தீர்த்து விடுங்கள் என்று சொல்லி உடன் இருக்கிற எல்லாரும் சொல்லுகிற பொழுது தவழ்ந்து செல்லுகிற தாவீது அவருடைய மேல் உடையின் ஓரத்தை மட்டும் வெட்டி கொண்டு வருகிறார். இனி இவர்களை விவிலியம் சொல்கிறது, அந்த மேலுடையின் ஓரத்தை வெட்டியதற்காக தாவீது மனம் வருந்தினான். சவுலை கொல்லாம விட்டுருக்கோம், அதை குறித்து அவனால் சந்தோஷப்பட முடியல. சவுளுடைய மேல் உடையின் அந்த உடையினுடைய ஓரத்தை நான் வெட்டிட்டேனே, அவருடைய போர்வையை நான் காயப்படுத்தி விட்டேனே, அதை நான் நினைச்சிட்டேன், மாசுபடுத்திட்டேன், வெட்டிட்டேன், அசிங்கப்படுத்திட்டேனே என்று சொல்லி அவருடைய உடையின் ஓரத்தை வெட்டியதற்காக கூட தாவீது வருந்தினான். அப்படிப்பட்ட நல்ல மனிதரை மீண்டுமாக கொள்வதற்கு சவுல் தேடுகிறார். இனி இவர்களே, அவனுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சதுக்காக வருந்தின தாவீதுக்கு இப்ப என்ன வந்திருக்கணும்? கோபம் வந்திருக்கணும். நான் உன்னை கொல்லாம விட்டுட்டேன், உன்னுடைய உடையினுடைய ஓரத்தை கிழித்ததற்காக கூட வருந்தினேன், ஆனால் எவனோ ஒருத்தன் வார்த்தையை கேட்டு மீண்டும் என்னை கொள்வதற்காக நீ வருகிறாயே என்று சொல்லி கோபப்பட்டு நிச்சயமாக இந்த முறை கொளுத்தியிருக்கணும். அப்படியே சொல்லுகிறார், நீங்க 2 முறையில ஒரே முறையில குத்தி கொள்ளலாம், அதை நான் பண்றேன், நீங்க பண்ண வேண்டாம். ஏற்கனவே கொல்ல போறேன்னு சொல்லிட்டு பாதி தூரத்தை திரும்பி வந்துட்டீங்க, இப்ப நான் போய் அந்த வேலையை செய்யறேன் என்று சொல்லுகிற பொழுது தாவீது அவனை தடுத்து நிறுத்துகிறார். கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது கை வைத்து விட்டு எவரால் குற்றப்பலி இல்லாமல் வாழ முடியும்? வேண்டாம். எனவே இந்த முறை தாவீது என்ன செய்கிறான்? அவருடைய உடையை கூட தொடவில்லை. அவர் தலைமாட்டில் இருந்த ஈட்டியை எடுக்கிறார், அவர் குடிப்பதற்காக வைத்திருந்த தண்ணீரை எடுக்கிறார். இனி இவர்களை 2ம் அவருக்கு மிக முக்கியமான தேவைப்படுவது. ஒரு அரசனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஆயுதம், உயிர் கொடுப்பதற்கான தண்ணீர், 2ஐயும் எடுத்துக்கொண்டு செல்கிறார். இனி இவர்களே, அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய மாசின்மைக்கு ஏற்ற கைமாறை கடவுள் கொடுப்பார், உமது அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உண்மை என்னிடம் ஒப்படைத்து. உமக்கு கடவுள் கொடுத்த நீதிபடி நீ செத்துருக்கணும், ஆனால் கடவுளுடைய நீதியின்படி உமது எதிரியான என்னிடம் ஒப்படைக்கப்பட்டும் நான் உனக்கு வாழ்வு கொடுத்தேன், ஏனென்றால் நீர் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். இனியவரே, தனக்கு துரோகம் செய்தவனை கொள்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. தன்னிடம் அந்த உரிமை இருந்தாலும், தன்னிடம் அந்த நீதி இருந்தாலும் தாவீது அதை எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. நீ என்னை கொள்வதற்கு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய், ஆனால் நான் உங்களை மன்னிக்கிறேன், ஏனென்றால் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழலாம், வாழாமல் இருக்கலாம், தூயாவிடம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் உம்மை ஒரு காலத்தில் ஆண்டவர் அபிஷேகம் செய்திருக்கிறார். இந்த மக்களுக்கு நீர் பயன்படும்படியாக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீர், எனவே உம்மீது என்னுடைய கையை வைக்க மாட்டேன். இனியவர்களே, ஒருவருக்கு எதிராக துரோகம் செய்துவிட்டு தன்னை நியாயப்படுத்திக் கொள்கிற மனிதர்கள் மத்தியிலே தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளாத நிலையில் தாவீது தான் வாழ்ந்து வந்ததால் தான் விவிலியம் சொல்கிறது, ஆண்டவர் தனது நெஞ்சத்திற்கு நெருக்கமானவராக தாவீதை கண்டார். இனி இவர்களை யார் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வரங்களையும் கடவுள் கொடுக்கிறார். திருப்பாடல் சொல்கிறது, ஆண்டவரை நம்புகிறவர்கள் உறங்கும் பொழுதும் தங்களுக்கான பலனை பெற்றுக் கொள்வார்கள். ஒரு உவமை உண்டு. ஒருவன் வயலில் விதைக்கிறான், பின்று சென்று தூங்கி விடுகிறான், இறுதியில் அரிவாளை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறார், ஏனென்றால் அவருடைய பயிர்கள் அறுவடைக்கு தயாராகிவிட்டது. அவர் உறங்குகிறார், ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்ததால் அவருக்கான அறுவடை தயாராக இருக்கிறது என்று சொல்லி அந்த உவமை சொல்கிறார். அப்படி என்றால் எவர் ஒருவர் தன்னுடைய செயலை நியாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி எது வேண்டுமானாலும் செய்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரிடமிருந்து அருளையும் வரங்களையும் பெற்றுக் கொள்வதில்லை. மாறாக தாங்கள் தவறு செய்வதற்கான நியாயம் இருந்தாலும் ஆண்டவருக்காக அதை செய்யாமல் ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு யார் முற்படுகிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரிடமிருந்து அருளையும் நலத்தையும் பெற்றுக் கொள்வார்கள். இனி இவர்களே, அவனுடைய தாய் மரியா அவர்கள் ஒரு காலத்தில் இயேசுவை தேடி செல்கிறார். ஏனென்றால் இயேசு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், சமூகத்தில் மனிதர்களுக்கு ஏற்புடைய காரியங்களை செய்கிறார்,
சட்டத்திற்கு புறம்பானது என்று சொன்னாலும் மனித மாண்புக்கு ஏற்புடைய காரியம் என்று சொன்னால் ஓய்வு நாளில் கூட சுகம் கொடுக்கிறார், பாவிகளோடு தங்குகிறார், பேசுகிறார், பெண்களோடு பேசுகிறார், சமூகத்தில் உரையாடுகிறார், தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். எனவே சூழ்ந்திருக்கிற எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்? இவன் பேய் பிடித்தவன், பேசவர்களுடைய நண்பன், பாவிகளுக்கு நண்பன், பெருந்தினிக்காரன் என்று சொல்லி அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். எல்லா தாய்க்கும் இருக்கிற இயல்பான உணர்வு, என் மகன் நல்லா இருக்கிறான், நல்ல காரியத்தை செய்கிறான், அப்பனும் இந்த சமூகம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லையே, ஏற்றுக்கொள்ளாத இந்த சமூகத்தில் என்னுடைய மகன் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை பிடித்து கொண்டு வருவதற்காக, தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வருவதற்காக அன்னை மரியா செய்கிறார். இனி அவர்களை விவிலியத்திலே பார்க்கிறோம், தன்னை பிடித்து கொண்டு தன்னை கூட்டிக் கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிற தாயை பார்த்து இயேசு கேட்கிறார், யார் என்னுடைய தாய்? என்னை பெற்றதனால் அவர் தாயா? இல்லை. கடவுளுடைய வார்த்தை எதுவோ அதற்கேற்ப என்னை வாழ விடுகிறவர் தான் என்னுடைய தாய். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவரே என்னுடைய சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொல்லுகிற பொழுது அன்னை மரியா சிந்தித்து பார்க்கிறார், சரிதானே, நான் அவனை பெற்றெடுத்தேன். எதற்காக பெற்றெடுத்தேன்? இந்த சமூகத்திற்காக பெற்றெடுத்தேன், இந்த சமூகத்தினுடைய வாழ்விற்காக, மீட்பிற்காக பெற்றெடுத்தேன். பிறகு நான் எப்படி என்னுடைய மகனை என்னுடைய அழைத்து செல்ல முடியும்? எனவே அன்னை மரியா அழைத்து செல்வதற்கான காரணம் இருந்தாலும் அழைத்து செல்லாமல் என்னுடைய மகனை சிலுவை வரை சென்று வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். இனி இவர்களை அதனால்தான் நம்முடைய தாய் மரியா குருசுமலை ஆண்டவள் பெண்களுக்கெல்லாம் பெயர் பெற்றவராக இருக்கு. இனி இவர்களே இந்த மலையை தேடி வந்திருக்கிற நாம் ஆண்டவரிடமிருந்தும் நம்முடைய தாய் குருசுமலை அன்னையிடமிருந்தும் இந்த பாடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் செய்கிற செயல்களுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்காக நான் வாழவில்லை, மாறாக கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்வதற்கு, கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த மனப்பான்மையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய தாயினுடைய பரிந்துரை மூலமாக தருவார். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கிறது. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார், கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவுறாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இனியவர்களை, குருசுமலை தாயை நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கலாம். இந்த பலியின் மூலமாக நமக்கான எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் எடுத்து வைப்போம். உருவான இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருக்காகவும் வேண்டுகின்றேன். அவர்கள் உள்ளங்களில் உமது அன்பை பொழிந்து அவர்கள் பகையை மறந்து ஒற்றுமையோடு செயல்பட வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வெளிக்கும் வல்லலே இறைவா, போர்கள் நடந்து கொண்டிருக்கும் நாடுகளில் அமைதி ஏற்படவும், பழிக்கு பழி வாங்கும் நாடுகள் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் குடும்பங்களில் நிலவும் பகைமை, வெறுப்பு போன்ற உணர்வுகளை களைந்து ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளவும், ஒருவர் மற்றவருக்கு ஆதரவாக இருக்கவும்,
ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவாம், இயற்கையை நாங்கள் அன்பு செய்யவும் செயற்கையால் இயற்கையை காயப்படுத்தாமலும் இயற்கையை நேசிக்கும் வரத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உள்ளார்ந்த நம்பிக்கையோடும் அன்போடும் உங்களுடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை எடுத்து வைத்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்பின் பலியாய் தீர்ப்பாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் தீர்ப்பாய் புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாய் தீர்ப்பாய். வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோ அருள் வள்ளலும் கருணை வாழ்கின்றோ. வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோ அருள் வள்ளலும் கருணை வாழ்கின்றோ. முழு முதல் தலைவா இறங்குகின்றோ. முழு முதல் தலைவா இறங்குகின்றோம். எமை திருப்பலி பொருளாய் தருகின்றோ. அன்பின் பலியாய் தீர்ப்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுகிறோம். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நெடுச்செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் நுழைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அன்பே உயர்வானது. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அன்பே உயர்வானது. வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன், வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன். நம்பிக்கையின் தீபமாய் நீ இருக்கின்றாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. வியத்தகும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன், உம்மில் அகமகிழ்ந்து அக்களிப்பேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பாவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை கேட்பாயே. இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பாவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை கேட்பாயே. ஆராத மனப்புண்ணை ஆற்றிடுவாள் அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். ஆராத மனப்புண்ணை ஆற்றிடுவாள் அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவாய். தானாக என்றுமே மாற்றிடுவாய். இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பாவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை கேட்பாயே. நிதம் துணை